வணக்கம். இன்னைக்கு தமிழ் இலக்கணத்துல புணர்ச்சி அப்படிங்கிற தலைப்புல நகர நகர இரு புணர்ச்சி தான் பார்க்க போறோம். இப்போ இந்த நான் என்னன்னு சொல்லுவோம்னா தன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்யா? தன்னகரம். இந்த ரெண்டு சுழி நான் இருக்குல்ல, இத என்னன்னு சொல்லுவோம்னா ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நான் இருக்குல்ல, நண்டுக்கு வரனா, இத தன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப விதி ஒரு வாட்டி பார்த்திடலாம். நானா வல்லினம் வரட்டரவும் பிறவரின் இயல்பும் ஆகும். வேற்றுமைக்கு அல்வழிக்கு அனைத்து மெய்வரினும் இயல்பாகுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத நம்ம எடுத்துக்காட்டோட பார்ப்போம். அதுக்கப்புறம் நீ மறுபடியும் நான் விதிக்கு வரேன், கண்டிப்பா புரியும். அதாவது என்ன அப்படின்னா, மண் கூட்டல் குடம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களே. இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழி ஈற்றெழுத்து என்னவா இருக்கு? இன்னா இருக்கு. வருமொழி முதல்ல என்ன இருக்கு? வல்லினம் இருக்கு. சரிங்களா? அப்படி வல்லினத்துல வந்துச்சு அப்படின்னா இந்த இன்னு என்ன ஆகும்னா இட்டா மாறும். சரிங்களா? தன்னகரமா மாறும். இதான் தன்னகரம். அப்ப இன்னு இட்டா மாறும் சொல்றாங்க. அப்ப மண் கூட்டல் குடம் மட்குடம் அப்படின்னு மாறும். எப்போ அப்படின்னா வேற்றுமை புணர்ச்சியில. அப்ப வேற்றுமை புணர்ச்சினா நமக்கு என்னன்னு தெரியாது. வேற்றுமை புணர்ச்சினா இப்ப ஒரு 8 வகை வேற்றுமை புணர்ச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் வேற்றுமையில இருந்து 8ஆம் வேற்றுமை வரைக்கும் இருக்கு. முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் வேற்றுமை உருவு கிடையாது. மீதி இருக்க எல்லாத்துக்கும் இருக்கு. அப்ப 2ல இருந்து 7 வரைக்கும் இருக்கு. 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் இருக்கு. ஐயாளுக்கும் இன்னதுக்கண் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாபிக் நம்ம தனியா பார்ப்போம். இதுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேன். அதாவது வேற்றுமைக்கு தான் இதை சொல்றாங்க. இப்ப மண் குடம் அப்படின்னு இருக்குல்ல, இது பாருங்க, மண்ணால் ஆகிய குடம் இல்ல மண்ணால் உருவாக்கப்பட்ட குடம் அந்த மாதிரிதான் வரும். அப்ப இந்த மண்ணுக்கும் குடத்துக்கும் இடையில ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உருவு மறைஞ்சு வரும். மண்ணால் ஆகிய குடம். ஆள்ங்கிறது ஐ ஆள் 3ஆம் வேற்றுமை உருவு. அப்ப அந்த ஆள் அப்படிங்கறதும் மண்ணால் ஆகிய குடம் அந்த ஆகிய அப்படிங்கிற பயன். அப்ப அந்த உருவும் பயனும் மறைஞ்சு வருது. உருவும் பயனும் மறைஞ்சு வந்தா என்னன்னு சொல்லுவோம்னா தொகைன்னு சொல்லுவோம். அப்ப அதை என்ன சொல்லுவோம்? ஐ ஆள் 3ஆம் வேற்றுமை. 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தக்க தொகை. அப்ப இதெல்லாம் வேற்றுமை புணர்ச்சிக்குள்ளதான் வருது. பொன் கூட்டல் சிலை அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? இது தன்னகரம், இது ரன்னகரம்னு சொன்னேன். அப்ப இந்த இன்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இர்ரா மாறுமா? அப்ப எப்படி சேரும்? பொற்சிலை அப்படின்னு மாறும். இதுவும் பாருங்களேன், பொன்னால் ஆகிய சிலை அப்படின்னு வருதா? அப்ப வேற்றுமை உருவும் பயனும் மறைஞ்சு வருது. இதெல்லாம் வேற்றுமை புணர்ச்சிக்குள்ள வந்தாதான் இந்த எண்ணு இட்டாவும் இந்த 2 சுழி எண்ணு இர்ராவும் மாறும். பாருங்க, நானா வல்லினம் வரட்டரவும். நானா வருது, அது வல்லினமா இருந்தா, வருமொழியில வல்லினமா இருந்துச்சுன்னா 3 சுழி நான் வந்துச்சுன்னா என்ன போடணும்? இட்டு போடணும். 2 சுழி நான் வந்துச்சுன்னா இரு போடணும். சரிங்களா? பிறவரின் இயல்பும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மண் கூட்டல் குடம், பொன் கூட்டல் சிலை, இதெல்லாம் வல்லினம். வல்லினம் இல்லாம வேற ஏதாவது வார்த்தை, அதாவது மெல்லினமோ இடையினமோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்னா இயல்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மெல்லினத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க பாப்போம். பொன் கூட்டல் முடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது மெல்லின எழுத்து தானே, மெல்லினம். அப்ப என்ன ஆகும்? இயல்பா புணரும். பொன்முடி. ஓகே. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. மண் கூட்டல் மேடு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது நிலைமொழி, இது வருமொழி. அப்ப வருமொழி முதல் எழுத்து என்னவா இருக்கு? மெல்லினமா இருக்கு. நிலைமொழி ஈற்றெழுத்து என்னவா இருக்கு? தன்னகரமா இருக்கு. இந்த இன்னு வந்தா என்ன ஆகுன்னு சொன்னேன்? இன்னு வந்தா இட்டாகும். 2 சொல்லி இன்னு வந்தா இர்ராகும். இதான் ரூல்ஸ். மண்மேடு, மண்மேடு அப்படியேதான் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது மெல்லினம். வல்லினத்துக்கு மட்டும்தான் மாறும். இவங்களே சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? வல்லினத்துக்கு மட்டும்தான் தரவும், பிறவரின் இயல்பும் ஆகும். அது மெல்லினமா இருந்துச்சு, இடையினமா இருந்துச்சு அப்படின்னா இயல்பாதான் புணரும். இப்ப இடையினத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க பாப்போம். ஞாபகம் வந்தா சொல்லுங்க, நான் சொல்றேன். மண் கூட்டல் வளம், இது இடையின எழுத்து தானே. வாங்குறது எரள வளல அதுக்குள்ள வரும். அப்ப இங்க இன்னு இருக்கு. இது நகர நகர ஈச்சு புணர்ச்சின்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இது இடையினம். வல்லினமா இருந்தாதான் இன்னு வந்துச்சுன்னா இட்டும், 2 சொல்லி இன்னு வந்தா இரும் போட சொல்லியிருக்காங்க. அப்ப இது இடையினமா இருந்துச்சுன்னா இயல்பா புணரும். அந்த விதியை மட்டும் ஞாபகம் வச்சு கரெக்டா மண் வளம் அப்படின்னு எழுதிடணும். இது கிளியரா உங்களுக்கு?
அடுத்தது பாருங்க, இது வந்து வேற்றுமை புணர்ச்சிக்கு. இதுக்கு அடுத்து பாருங்க, அல்வழிக்கு அனைத்தும் மெய்வரினும் இயல்பாகுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்வழிக்கு, அப்ப அல்வழி புணர்ச்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது வேற்றுமை புணர்ச்சி. முதல் வேற்றுமைக்கும் எட்டா வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபு இல்ல. வந்து பணப்பை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பணத்தை கொண்ட பை. அப்ப அந்த ஐயம் கொண்ட அப்படிங்கிற பயனும் மறைஞ்சு வருது. அதை வச்சு நம்ம வந்து அது வேற்றுமை உருபு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். அது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், வேற்றுமை புணர்ச்சிங்கிறதுக்காக எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். இதே இது அல்வழி புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா, இந்த வேற்றுமை புணர்ச்சி இருக்காது, இருக்காம வேற வார்த்தைகள் இருக்கும். வேற்றுமை புணர்ச்சி மாதிரி நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. வேற்றுமை புணர்ச்சி இல்லாம வேற வந்துச்சுன்னா அது வந்து அல்வழி புணர்ச்சி. இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, மண் கூட்டல் சரிந்தது அப்படின்னு இருக்கியா, இது வந்து எப்படி புணரும்? மண் சரிந்தது அப்படின்னு இயல்பா புணரும். ஏன் இயல்பா புணரும்? நிலைமொழி ஈற்றெழுத்து இன்னும் வந்துருச்சு, இது நகர நகர ஈறு. சாங்கிறது என்னது? வல்லினம் தான். இது வந்து வேற்றுமை புணர்ச்சியில வராது. சரிங்களா? இப்ப இதெல்லாம் பாத்தீங்களா, மண்ணுல செய்யப்பட்ட குடமா, மண்ணால் ஆகிய குடம், பொன்னால் ஆகிய சிலை, அந்த மாதிரி வேற்றுமை புணர்ச்சிக்குள்ள வருது. மண் சரிந்ததை வேற்றுமை புணர்ச்சிக்குள்ள நம்ம கொண்டு வர முடியாது, அது வேற்றுமை புணர்ச்சி கிடையாது. அதனால அது வல்லினமா இருந்தாலும் சரி, வெள்ளினமா இருந்தாலும் சரி, இடையினமா இருந்தாலும் சரி, அது வந்து எப்படி புணரும்? இயல்பாதான் புணரும். இப்ப வேற எடுத்துக்காட்டு பாருங்க, பொன் கூட்டல் கடிது அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை சேர்த்து எழுதும் போது பொன் கடிது அப்படின்னு தான் சேர்த்து எழுதணும், இயல்பா புணர்ந்துடும். ஓகே. நானா வல்லினம் வரட்டரவும், அதாவது நகர நகர ஈரில முடிஞ்சிச்சு அப்படின்னா இது தன்னகரம், இது ரன்னகரம். வருமொழி முதல்ல வல்லினம் இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா இட்டு போடணும். மண் கூட்டல் குடம் மட்குடம், பொன் கூட்டல் குடம் பொற்குடம், இது பொன் கூட்டல் சிலை பொற்சிலை, அந்த மாதிரி வரும். இதே தாண்டி பிறவரின் இயல்புமாகும், அது வல்லினம் இல்லாம மெல்லினமோ இடையினமோ வந்துச்சுன்னா இயல்பா புணர்ந்துரும். வல்லினத்துக்கு மட்டும்தான் அந்த ஃபார்முலா, மெல்லினத்துக்கும் இடையினத்துக்கும் வேற ஃபார்முலா. இது மெல்லினத்துக்கு எடுத்துக்காட்டுங்க, இந்த இருக்கா, மண் கூட்டல் மேடு மண்மேடு, எந்த மாற்றமே இல்லை. இந்த இடத்துல ஏதாவது எழுத்தோ இன்னொரு எழுத்த பிரிஞ்சிருக்கான்னு கேட்டா திரியல, மண்மேடு அந்த மாதிரி வந்துருச்சு. இடையின எழுத்துல பாத்தீங்கன்னா அதுவும் டைரக்டா இயல்பா புணர்ந்துரும். மண் கூட்டல் வளம் மண் வளம், இது முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் வேற்றுமை புணர்ச்சிக்குள்ள பார்த்தோம். அடுத்தது அல்வழிக்கு அனைத்து மெய்வரினும் இயல்பாகுமே. பொன் கூட்டல் வலிது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. பொன் கூட்டல் வலிது, இது வந்து இடையின எழுத்தா, அப்ப என்ன ஆகும்? பொன் வலிதுன்னு இயல்பாதான் புணரும். சரிங்களா? இது வந்து பிறவரின், அதாவது அல்வழிக்கு அனைத்து மெய்வரினும் இயல்பாகுமே, அந்த எடுத்துக்காட்டு சொல்றியா? டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, எழுதிக்கிறீங்களா?